ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு யாருமே முத்துவை நம்பலன்ற மன கஷ்டம் வேறு முத்துக்கு. அது பார்த்ததுக்கு நம்ம விஜயா இருக்காங்களே, முத்துக்கு வச்சிருந்த ஜூஸை எடுத்து குடிச்சிட்டு பாத்ரூம்லேயே கதியாக கிடக்குறாங்க. வேறு லெவல்ப்பா. மீனவை எத்தனை நாள் பழி வாங்கியிருப்பீங்க. இன்றைக்கி கடவுளாக பார்த்து உங்களுக்கு அடிச்சார் ஆப்பு. பாத்ரூம்லேயே கடை அப்படின்ற மாதிரி இருந்து வேறு லெவல் என்டர்டைன்மெண்ட். இது பாத்ரூம்லேயே இந்த அம்மா வலிக்கு விழுந்து கிடக்கிறத பார்த்தோன்னே அதுக்கப்புறமா கூட்டு வந்து உட்கார வச்சோடனே மொத்த குடும்பம் வந்து என்னாச்சு, என்ன ஃபுட்டு சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு சொல்லி கேட்க இவங்க வந்துட்டு நம்ம மீன விஷயத்த சொல்கிறாங்க. இது மாதிரி நான் முத்துக்காக பவுடர் கொண்டு வந்தேன்னொடனே முத்து உடஞ்சிட்டார் மனசு. இது மாதிரி இந்தளவுக்கு குடிகாரன்னு என்ன நினச்சிட்டியா மீனான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லைங்க, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு நம்ம மீனை யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன கொல்ல பார்த்துட்டேடின்னு விஜயா சொல்கிறாங்க. சும்மாவே காலில் சலங்கை கட்டிக்கிட்டு ஆடுவாங்க. இதில் வேறு இதை வேறு பண்ணிட்டாங்களா, சொல்லவா வேணும். நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. நீ ஆடாதம்மா, மோர் கொண்டு வந்து கொடுத்தா சந்தேகப்படுறாங்க. அவங்க குடிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. குடிக்காமல் இருந்து கடந்து சாவுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதுதான்மா கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மேலே போயிட்டு மொட்டை மாடியில் என்ன நடந்துச்சுன்னு விஷயத்த சொல்லுன்னு சொன்னால் அந்த பழைய சம்பவத்தை சொல்கிறதுக்கான நேரம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னைக்காவது ட்விஸ்ட் வைக்காம சீக்கிரம் சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் முத்து வந்துட்டு இதில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நம்ம மீனாவுக்கு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லைங்க, முத்து வந்து நம்ம மீனாவோட மடியில் படுத்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்ன நீயும் நம்பலையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து வந்துட்டு நீ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த காரை வச்சு நான் இது பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. அதுக்கப்புறமா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாத்தையும் கெஞ்சுறாரு. என்னடா இது சோதனை நமக்குன்னு வந்தது, செய்யாத குற்றத்துக்காக இப்படி பழி வாங்குறாங்களே எல்லாரும் சேர்ந்துன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம மீனா வந்துட்டு நம்ம முத்துவை பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம புருஷன் இதை செஞ்சிருக்க மாட்டான்னு இவங்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வேற லெவல் பா. இதுக்கப்புறம் மீனாவாக கண்டுபிடிச்சா மட்டும்தான் உண்டு. சீக்கிரம் ஆராய்ச்சியில் இறங்குங்க, கண்டுபிடிங்க, அந்த சிட்டியை வெளுத்து வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.